Learning Outcomes, Standard 6, English, E601 to E617. So, 6th standard Englishல மொத்தம் 17 learning outcomes இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். E601 participates in activities in English like role play, group discussion, debate, etc. E602 recites and shares poem, songs, jokes, riddles, tongue twisters, etc. E603 responses to oral messages, telephonic communication in English, and communicates them in English at home language. E604 responses to announcement and instructions made in class, school, assembly, railway station, and in other public places. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்தால் அது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ரிப்ளை பண்ணுறாங்க. அதுதான் 604. E605 reads a variety of text in English or Braille and identifies main ideas, characters, sequence of ideas, and events and relates with his or her personal experiences. ஸோ டெக்ஸ்ட்டு படிக்கும்போது அதில் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன இது சொல்ல வருது, இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நடந்திருக்கா அப்படின்னு ரிலேட் பண்ணுறது, அந்த மாதிரியான லெசன்ஸ் அமையும் போது E605. E606 reads to seek information from notice board, newspaper, internet, tables, charts, diagrams and maps, etc. ஸோ லெசன்ஸ் நியூஸை பற்றி சம்மந்தப்பட்டது, இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ், இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்கிற மாதிரி லெசன்ஸ் எல்லாம் அமையும் போது இந்த E606. E607 responds to a variety of questions on familiar and unfamiliar text, verbally and in written. ஸோ நம்ம கொஷின்ஸ் கேட்கும்போது தெரியாத டெக்ஸ்ட்டில் வெர்பலினா வாய் வழியாக அல்லது ரிட்டனில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, பதில் கொடுக்கக்கூடிய ஒரு திறன். அது E607. E608 uses synonyms, antonyms, appropriately deduces words meanings from clues in context while reading a variety of text. ஸோ டெக்ஸ்ட் படிக்கும்போது அதுக்குண்டான சினானம் என்ன, ஆண்டனம் என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது E608. E609 writes words or phrases or simple sentences and short paragraphs as dictated by the teacher. டீச்சர் சொல்கிறத அவங்க எழுதுகிறாங்க. அது வேர்டோ, ஃப்ரேஸோ, சென்டென்ஸோ, பேராகிராஃபோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிறத குழந்தைங்க எழுதுகிறாங்க அப்படின்னும் போது அது E609. E610 uses meaningful sentences to describe, narrate factual and imaginary situations in speech and writing. ஸோ நிஜமாகவே நடந்த ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தையோ அவங்க டிஸ்கிரைப் பண்ண முடியும் மீனிங்ஃபுல் சென்டென்சஸில். அது ஸ்பீச்சாவோ இல்லை ரைட்டிங்காவோ இங்கிலீஷில் அப்படின்னா அது E610. அடுத்து E611 refers to dictionary to check meaning and spelling and to suggested websites for information. மீனிங்ஸ்க்கோ ஸ்பெல்லிங்க்கோ டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுற திறன் இருக்குது. அண்ட் வெப்சைட்ஸில் போயிட்டு அதுக்குண்டான அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ்க்கு அவங்க சர்ச் பண்ணக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னா, அந்த ரெஃபர் பண்ணக்கூடிய திறன் இருக்குன்னா அது E611. E612 write grammatically correct statements for a variety of situations using noun, pronoun, verb, adverb, determiners, etc. ஸோ ஒரு சென்டென்சஸ் எழுதுகிறாங்க, அது ரொம்ப கரெக்டாக கிராமட்டிக்கலி கரெக்டாக எழுதுகிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா அது E612. E613 drafts, revises and writes short paragraphs based on verbal print and visual clues. ஸோ சின்ன சின்ன பேராகிராஃப்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த வெர்பல் பிரிண்ட்டை வச்சியோ இல்லை விஷுவல் க்ளூஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது அதுக்குண்டான ஷார்ட் பேராகிராஃப் எல்லாம் அவங்களால எழுத முடியுது அப்படின்னா அது 613. E614 writes coherently with focus on appropriate beginning, middle and end in English or Braille. ஸோ ஒரு பேராகிராஃபாக எழுதுகிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, சென்டரில் என்ன எழுதுகிறாங்க, இல்லை கடைசியில் என்ன எழுதியிருக்காங்க, அது ஒரு கோர்வையாக அவங்க கரெக்டாக எழுத திறன் இருக்குன்னா அது E614. And E615 writes messages, invitations, short paragraphs and letters, formal, informal,
with a sense of audience. ஸோ மெசேஜ், இன்விடேஷனு, லெட்டர் ரைட்டிங்கு, பேராகிராஃப் ரைட்டிங் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுன்னா E615. E616 visits a language laboratory. லாங்குவேஜ் லெபார்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுது பிள்ளைக்குன்னா அது E616. E617 writes a book review. ஒரு புக்குக்கு ரிவ்யூ எழுதுகிற அளவுக்கு பிள்ளை தயாராக இருக்கான் அப்படின்னா அது E617 உடைய லேர்னிங் அவுட்கம். ஸோ மொத்தம் இங்கிலீஷில் 6th ஸ்டாண்டர்டில் 17 லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன். இந்த சேனலில் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். I'll try to upload. Thank you.